அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ராக்கெட் ரிவிஷனா ஷெட்யூல் 3 3 ஜிகே லெசன்ஸ். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும், தேசியம், காந்திய காலகட்டம். இதிலிருந்து ஒரு 75 கேள்விகளை நம்ம குயிக் ரிவிஷன், அதாவது ராக்கெட் ரிவிஷனா பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரிவிஷன், அதாவது ரீகால் பண்றதெல்லாம் குயிக்கா வருதாங்கிறத செக் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் ஸ்பீடாவே பார்த்துடலாம். வாங்க, முதல் கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம். பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான H.S. ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக எந்த ஆண்டு அயோத்தியதாசர் இலங்கை சென்றார்? ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அயோத்தியதாசர் இலங்கை சென்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1898ஆம் ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கிய நாள் எந்த நாள்? இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கிய நாள். ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா 1920 செப்டம்பர் மாதம்ங்கிறது சரியான விடை. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டூடு மியான்ங்கிறது சரியான விடையாகும். வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் எந்த நூலாக திரட்டப்பட்டுள்ளது? அதாவது வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் ஒரு நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. அந்த நூலின் பெயர் என்ன? இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் அடங்கிய தொகுப்பு அகில திரட்டு என்ற நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. காந்தி எந்த ஆண்டு தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றார்? காந்தி அவர்கள் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றார்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1919 நவம்பர் மாதம்ங்கிறது சரியான விடை. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செய்யும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா எப்போது அறிவிக்கப்பட்டது? அதாவது இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலிருந்து நேரடியாக ஆட்சி அதிகாரி செய்யும் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். 1858 நவம்பர் மாதம்ங்கிறது சரியான விடை. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எந்த கொள்கை கூறுகளை அதாவது எத்தனை கொள்கை கூறுகளை முன்வைத்தார்? தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எத்தனை கொள்கை கூறுகளை முன்வைத்தார்? ஆன்சர் கரெக்ட் தான். தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தாருங்கிறது சரியான விடை. 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெற என்ன, அதாவது யார் தலைமையிலான டொமினியன் சலுகையை வழங்க முன்வந்தார்? யார் அந்த டொமினியன் சலுகையை வழங்க முன்வந்தவர் யார்? 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெற டொமினியன் சலுகையை வழங்க முன்வந்தவர். ஆன்சர் கரெக்ட் தான். லின் லித்தோ அப்படிங்கிறது கோவில லின் லித்தோங்கிறது சரியான விடை. பேஸ்வா மன்னர்களின் கடைசி பேஸ்வா மன்னர் யார்? பேஸ்வா மன்னர்களில் கடைசி பேஸ்வா மன்னர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். பேஸ்வா மன்னர்களில் கடைசி பேஸ்வா பார்த்தீங்கன்னா 2ஆம் பாஜிராவுங்கிறது சரியான விடையாகும். 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்ன என அழைக்கப்படலாயிற்று? பிரம்ம சமாஜம் 1886 பிளவு ஏற்பட்டது. அப்போ தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். ஆதி பிரம்ம சமாஜம்ங்கிறது சரியான விடை. ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் எந்தெந்த இடங்களில் தீவிரமடைந்தது? ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் எந்தெந்த இடங்களில் தீவிரம் அடைந்தது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். எந்தெந்த இடங்கள்னு பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ் மற்றும் லாகூருங்கிறது சரியான விடை. இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு 1859ஆம் ஆண்டுங்கிறது சரியான விடை. திருமண வயது சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? அப்ப 12 வயதுன்னு கொண்டு வந்தாங்க.
திருமண வயது சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். திருமண வயது சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு 1860ஆம் ஆண்டாகும். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டாகும். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் போது கான்பூர் முற்றுகையின் வன்முறையின் போது கொல்லப்பட்ட ஆங்கிலேய மேஜர் யார்? 1857 கிளர்ச்சியின் போது கான்பூர் முற்றுகையில கொல்லப்பட்ட ஆங்கிலேய மேஜர் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அந்த மேஜர் பெயர் பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் ஹக் வீலருங்கிறது சரியான விடையாகும். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? இது நம்ம ஷார்ட்கட்டா என்ன பார்த்துருப்போம், ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணணும்னு. ஆன்சர் கரெக்ட் தான். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுராங் என்பது சரியான விடையாகும். 1937ஆம் ஆண்டு தேர்தலில் 11 மாகாணங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது? 1937 தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுறாங்க. 11 மாகாணங்கள்ல அவங்க எத்தனை மாகாணங்களில்? ஆன்சர் கரெக்ட் தான். 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர் என்ன? முண்டா இன மக்கள் விவசாயம் செய்வாங்க, அதற்கு அந்த முறைக்கு பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இதெல்லாம் மறக்க மாட்டோம். முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர் பார்த்தீங்கன்னா குண்டக்கட்டி முறைங்கிறது, குண்கட்டி முறை, அதாவது குண்டக்கட்டி முறைங்கிறது சரியான விடை. குலாம் கெரி அதாவது அடிமைத்தனம் என்பது யாருடைய நூல்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. குலாம் கிரி என்பது யாருடைய நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். குலாம் கிரி என்பது ஜோதிபா பூலேவின் நூலாகும். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது யார் நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே வெற்றிகரமாக செயல்பட்டது? அது யார் நிறுவிய காங்கிரஸ் வானொலி? ஆன்சர் கரெக்ட் தான். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. உஷா மேத்தா அவர்கள் நிறுவிய காங்கிரஸ் வானொலி தான் திரைமறைவில் இருந்தபடியே வெற்றிகரமாக செயல்பட்டது. இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் தனது பெரும்பான்மையான கொள்கைகளை எந்த நாட்டிலிருந்து பெற்றது? இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதனுடைய பெரும்பான்மையான கொள்கைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். அயர்லாந்துங்கிறது சரியான விடை. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் தயானந்த சரஸ்வதி என்பது சரியான விடை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவரானார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவரானார்? ஆன்சர் கரெக்ட் தான். 1939ங்கிறது சரியான விடை. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908ஆம் ஆண்டாகும். தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் 2ஆக பிரிந்தது. அது பிரிந்த ஆண்டு என்ன? எந்த முரண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை கோட்டு குறித்த கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் 2ஆக பிரிந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். 1893ஆம் ஆண்டாகும். CR தாஸ் மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு என்ன? CR தாஸ் மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். 1926ங்கிறது சரியான விடை. ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடியின மக்கள் யார்? ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடியின மக்கள் யார்? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். ராஜ்மஹால் மலையை சுற்றி இருந்த பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா சாந்தால் இன மக்கள் ஆவார். பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு என்ன? பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1886ஆம் ஆண்டுங்கிறது சரியான விடை. சம்பிரானை சேர்ந்த விவசாயியான யார் சம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார்? சம்பிரானை சேர்ந்த விவசாயி ஒருவர் சம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார். அவர் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ராஜ்குமார் சுக்லா என்பது சரியான விடை.
ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன பெயர்? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர், ஆன்சர் கரெக்ட் தான், கோல் கிளர்ச்சிங்கிறது சரியான விடை. ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் அமைப்பை என்ற அமைப்பை உருவாக்கியவர் நாராயண குரு ஆவார். காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு என்ன? காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு 1910 ஆண்டாகும். வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், இதெல்லாம் முக்கியமான கேள்வி. டல்ஹௌசி பிரபுங்கிறது சரியான விடை. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி எந்த ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார்? ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி எந்த ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார்? ஆன்சர் கரெக்ட் தான், 1907 ஆண்டாகும். 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் நடந்த காங்கிரஸ் அமர்வு யாருடைய தலைமையில் நடந்தது? 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் அமர்வுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றவர், ஆன்சர் கரெக்ட் தான், ஜவஹர்லால் நேருங்கிறது சரியான விடையாகும். வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு என்ன? வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு எது? ஆன்சர் கரெக்ட் தான், வகாபி கிளர்ச்சி தோன்றிய ஆண்டு 1827 ஆண்டாகும். சர் சையத் அகமது கான் எந்த ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார்? சர் சையத் அகமது கான் எந்த ஆண்டு அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார்? ஆன்சர் கரெக்ட் தான், 1875 ஆண்டாகும். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்விதான். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? ஆன்சர் கரெக்ட் தான், கான் அப்துல் கபார் கான்ங்கிறது சரியான விடையாகும். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டூடுமியான் மறைந்த ஆண்டு என்ன? டூடுமியான் மறைந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்த டூடுமியான் அவர்கள் மறைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1862 ஆண்டாகும். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் என்ன பெயரில் எங்கே தொடங்கப்பட்டது? 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் கரெக்ட் தான், பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா பம்பாய்ங்கிறது சரியான விடையாகும். இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்து ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர், ஆன்சர் கரெக்ட் தான், மோகன் சிங் என்பது சரியான விடை. 1916 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு எங்கு நிகழ்ந்தது? 1916 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு எந்த இடத்தில் நிகழ்ந்தது? ஆன்சர் கரெக்ட் தான், லக்னோங்கிறது சரியான விடையாகும். ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்ட இடம், ஆன்சர் கரெக்ட் தான், அமிர்தசரஸ் என்பது சரியான விடை. ஜின்னா எந்த ஆண்டு வாக்கில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று வலியுறுத்தினார்? ஜின்னா எந்த ஆண்டு வாக்கில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று வலியுறுத்தினார் பார்த்தீங்கன்னா 1940 ஆண்டுங்கிறது சரியான விடை. கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? ஆன்சர் கரெக்ட் தான், பிந்த் ராய்ங்கிறது சரியான விடையாகும். வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில், அதாவது எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான், திருவருட்பாங்கிறது சரியான விடை. இடைக்கால அரசில் முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக
யார் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார்? இடைக்கால அரசுல முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டவர் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லியாகத் அலி கான்ங்கிறது சரியான விடை. வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் யார்? வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமை ஏற்று இருந்தவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா மீர் ஜாபருங்கிறது சரியான விடை. பல்வேறு சாதிகளை சார்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கான வைகுண்ட சுவாமிகள் என்ன பெயரில் அமைப்பை நிறுவினார்? அந்த அமைப்பின் பெயர் என்ன? பல்வேறு சாதிகளை சார்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் நிறுவிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சமத்துவ சமாஜம்ங்கிறது சரியான விடை. பர்தோலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு என்ன? பர்தோலியில வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1922 பிப்ரவரி மாதம்ங்கிறது சரியான விடை. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஆண்டாகும். அயோத்தியதாசர் எந்த ஆண்டு திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார்? அயோத்தியதாசர் எந்த ஆண்டு திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கினார்? இதெல்லாம் ஆப்ஷன் மாற்றி போட்டேன். அயோத்தியதாசர் திராவிட பாண்டியன் என்ற இதழை தொடங்கிய ஆண்டு 1885 ஆண்டாகும். பதின்ம பள்ளி படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டார்? பள்ளி படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில எந்த ஆண்டு இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டார்? ஆன்சர் கரெக்ட் தான். 1888 ஆண்டாகும். 1857 ஆண்டு டெல்லி அரசராக முடிசூட்டி கொண்ட பகதூர் ஷா ஆங்கிலேயர்களால் எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? அந்த நாடு எது? டெல்லி அரசராக முடிசூட்டி கொண்ட பகதூர் ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? ஆன்சர் கரெக்ட் தான். பர்மாங்கிறது சரியான விடை. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு என்ன? அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1891 ஆண்டாகும். எந்த ஆண்டு இரண்டாம் உலகப்போர் மூண்டது? இரண்டாம் உலகப்போர் மூண்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். 1939ங்கிறது சரியான விடை. வட்டிக்கு பணம் வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? அது வணங்குவோருக்கு அல்ல, வாங்குவோருக்கு. வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். பூனாங்கிறது சரியான விடையாகும். எந்த ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார்? எந்த ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபுவால் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார்? அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1829 ஆண்டாகும். எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது? அது எந்த ஆண்டு? கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்த ஆண்டு 1925ங்கிறது சரியான விடை. ஆங்கிலேயருக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிகளுக்கு தலைமை ஏற்றவர்களின் தவறான இணை எது? இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. மேட்ச் த ஃபாலோ, அதாவது பொறுத்துக, இது மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. கான்பூர்ல யாரு, லக்னோல யாரு, பரூலில் யாரு? ஆன்சர் இதுல தவறான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா பாட்னால பாஜிராவுங்கிறது தவறான இணையாகும். கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு என்ன? கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எது? ஆன்சர் கரெக்ட் தான். கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1857 ஆண்டாகும். காந்தியடிகள் யாரை தமது அரசியல் குருவாக ஏற்றார்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. காந்தியடிகள் யாரை தமது அரசியல் குருவாக ஏற்றார்? ஆன்சர் கரெக்ட் தான். கோபாலகிருஷ்ண கோகலேங்கிறது சரியான விடை. 1857 பெருங்கழகம் எப்போது துவங்கியது? 1857 பெருங்கழகம் துவங்கியது. அது துவங்கிய நாள் எது? ஆன்சர் கரெக்ட் தான். மார்ச் 29 சரியான விடை. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் கரெக்ட் தான். ஈஸ்வர சந்திர வித்யாசாகருங்கிறது சரியான விடை.
இந்திய பொதுவுடைமை கட்சி எந்த ஆண்டு தடை செய்யப்பட்டது? இந்திய பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு 1934ங்கிறது சரியான விடை. எந்த கிளர்ச்சியின் போது கிட்டத்தட்ட 15 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்? அதாவது 15,000 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட கிளர்ச்சி எந்த கிளர்ச்சி? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சாந்தல் கிளர்ச்சிங்கிறது சரியான விடை. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது? பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1867 ஆண்டாகும். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 5 நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் இருந்த இடம் எது? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் இருந்த இடம் ஆன்சர் கரெக்ட் தான். நவகாலிங்கிறது சரியான விடையாகும். நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. நீல் தர்பன் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர், இதெல்லாம் எப்பவும் மறக்கக்கூடாது, தீனபந்து மித்ராங்கிறது சரியான விடை. வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கம்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கமாகும்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தின் முழக்கம் தான் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். எந்த ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது? எந்த ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1878ங்கிறது சரியான விடை. ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஆங்கிலேய ஆட்சி அதே மாதிரி நிலப்பிரபுக்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சியின் பெயர் ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வகாபே கிளர்ச்சி ஆகும். சுவாமி ஸ்ரத்தானந்தா எந்த ஆண்டு முதல் பள்ளிகளை குருகுலத்தை நிறுவினார்? சுவாமி ஸ்ரத்தானந்தா எந்த ஆண்டு பள்ளிகளை அதாவது குருகுலத்தை நிறுவினார்? ஆன்சர் கரெக்ட் தான். அவர் பல குருகுலத்தை நிறுவிய ஆண்டு 1900 ஆண்டாகும். தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அது திலகராலும் சரி அதே மாதிரி அம்மையார் அன்னிபெசன்ட் அம்மையாராலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் 1916 ஆண்டாகும். கடைசி கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக இருந்தவர் உமேஷ் சந்திர பானர்ஜி என்பதாகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துட்டு தான் இருக்கோம், லைவ் எல்லாம் சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வரேன். இங்கே நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லா அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.